ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரெயினர்ஸ். இப்போ மேம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் டிராஃபிக் லொக்கேஷனில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஹரியபுரம்லேருந்து டுவர்ஸ் நந்தனம் வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து போகிற ஒரு லொக்கேஷன். ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ஸ்லோவாகவும் ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஸ்லோலி எஸ், இந்த இடத்துல ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும். வெயிட் ஹியர். Hello ma'am. Hello. You're driving today for full traffic roads. Yeah. So easily you can drive. Yeah. Okay. Enjoying for the traffic roads. Yeah. It's very much fun. Super. ஸோ வியூவர்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. சிக்னல்ஸ் இப்போ வந்து ஃபாலோ பண்ணி ஓட்டுறோம். ஏன்னா வந்து இந்த இடத்துல லெஃப்ட் திரும்புகிறாங்க, நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோட்டில் போகும்போது ஸ்லோவாக போகணும். நிறைய பீப்புள் ரைட் திரும்புகிறாங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய வெஹிக்கிள்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களால நல்லா மேனேஜ் பண்ணி ஈஸியாக ட்ரைவ் பண்ண முடியுது. நிறைய விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களால கற்றுக்கிட்டு ஓட்ட முடியுது. டிரைவிங் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பராக அவங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மேமோட 3rd day கிளாஸ். இந்த டே வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஏன்னா டி நகர்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். டி நகர் லொக்கேஷன்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் டிராஃபிக்கான ஒரு லொக்கேஷன். பட் திஸ் டைம் வந்து அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே எப்படி ஒரு டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆல்மோஸ்ட் 5 o'clock 4:35 அந்த ரேஞ்சில் தான் ரீச் ஆகும். நல்ல ஒரு டிராஃபிக்கான லொக்கேஷனில் போயிட்டு ஸ்லோலி ஹாரன் லன்மோ. ஓகே, மிடில் போய்க்கோங்க. கீப் கோயிங் மிடில் லிட்டில் பிட். எஸ், குட். ஸோ இந்த சிக்னலில் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகணும். யா, சிக்னல் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து சேமியஸ் ரோட்டில் இருக்கோம். ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல 2-way ரோடு மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸ்லோலி யா, பைக் ஐஸ் கம் ஸ்பீட் ஒன்லி. இந்த மாதிரி மெயின் ரோட்டில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கணும். பிகாஸ் இந்த பைக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக வந்து கிராஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஸ்லோ ட்ரைவ் எப்போவுமே வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் நமக்கு. அதுவும் இல்லாமல் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோரோவர் வந்து மேம் வந்து ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கெல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணும்போது. ஸ்டீரிங்கோட கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. பிகாஸ் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டீரிங் நாப் யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து திருப்புறதுக்கு வசதியாக இருக்குது. ஸோ அவங்கள நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுது. ஸோ 3rd day ட்ரைனிங்லேயே வந்து சிட்டியில் ஆல்மோஸ்ட் பாதி பிளேஸாக வந்து கவர் பண்ண போகிறோம் ஸ்லோலி. ஸோ அவங்களை ரெகுலராக ட்ராவல் பண்ணக்கூடிய ரோட்டில் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து நேரோ ஸ்ட்ரீட் ரோட்டில் எல்லாமே கவர் பண்ணுறோம். ஸோ எல்லா ரோட்லையுமே அவங்க ட்ரைவ் பண்ணணும். ஸோ ஸ்லோலி த மேன் இஸ் கிராசிங் எனிதிங். ஓகே, எப்போவுமே வந்து முன்னாடி நல்ல கேப் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ 100 meters நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ட்ரைவ் பண்ணும்போது சேஃபாக ட்ரைவ் பண்ண முடியும். வண்டியோட கண்ட்ரோல்ஸும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்ஸ் வந்து தான் மேம் இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்லோலி ஆரன் ஸ்லோ யா, அந்த டைம் ஸ்லோலி ட்ரைவ். எல்லாரும் வந்து சடனாக பிளாக் கேட் மாதிரி கிராசிங் எவ்ரி ஒன். Then you stop the car 2 minutes. ஸ்லோலி. இந்த டிராஃபிக்கு சிக்னல்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிக்கணும். யா, கேப். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வெஹிக்கிள்ஸ் நிறையா ஃப்ரண்ட்டில் வந்து சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணும்போது நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு 10 feet கேப் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேப் வந்து ரொம்ப முக்கியம் எப்போவுமே. ஏன்னா 2 wheelers வந்து கிராஸ் பண்ணி போவாங்க அப்போ தான். ஸோ நீங்கள் ரொம்ப க்ளோஸாக போனீங்கன்னா அவங்க காரை கிராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நல்ல கேப் வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும். 2 wheeler வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஸோ அவங்களுக்கு நல்ல கேப் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸிலி அவங்க ட்ரைவ் பண்ணிப்பாங்க. ஸோ அது ரொம்ப எப்போவுமே அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்டெல்லாம் ரொம்ப வேல்யூபிளாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வியூவர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரைவ் பண்ணும்போது ரைட் லெஃப்ட்டு நம்ம திரும்ப வேண்டாம்.
பட் வந்து ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிக்கணும். பைக் வந்து சடனாக உள்ளே வருவாங்க, ஸ்லோ. எஸ், லெஃப்ட் சைடில் வந்து எல்லோரும் ஓவர் ஸ்பீடாக வர்றதுனால நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மெதுவாக ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஒரு மூமெண்ட் உங்களால் பார்க்க முடியுது. இந்த ரோடு பாருங்கள், ரொம்ப சின்ன ரோடு, பட் ஆனாலுமே வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து பயங்கர ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி சேஃபாக ட்ரைவ் பண்ணுறதை பற்றி மேமுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. மேம் எப்படி மேம் இருக்குது ட்ரைனிங், எப்படி இருக்குது, எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? கொஞ்சம் லைட்டாக நர்வஸாக ஐ எம் ஃபீலிங். ஓகே, தேர்ட் ட்ரைனிங். ஓகே, traffic, so எஸ், கரெக்ட். ஸோ யுவர் ஃபர்ஸ்ட் டைம் டிரைவிங் ஃபார் த traffic road, no? yeah, that's why for the little bit for fear and like that only. Drive regularly, easily, you can cover everything. Slowly. So always you are enjoying. yeah. Super. So ma'am is enjoying the driving always. All the rules regulations எல்லாமே கவர் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ரெண்டாவது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஸ்லோலி here only ways very short, no? Slowly, one by one only travel. So gap, 10 feet gap, not close. Bike eyes going. நந்தனம் சிக்னல். எஸ். ஸோ மேம் வந்து ஃபஸ்ட் டைம் நந்தனம் சிக்னல் வரைக்கும் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எப்படி மேம் இருக்கு நந்தனம் சிக்னல் வரைக்கும் நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? Feels very happy, feel very accomplished. ஓகே, So yeah. ஃபஸ்ட் டைம் நந்தனம். Yeah. ஸோ Full traffic time, also peak time. கரெக்ட். Peak time you are driving for enjoying. Yeah. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுற அந்த ஃப்ளோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்கு எந்த விதமான டென்ஷனும் இல்லை. மோரோவர் என்கிட்ட கண்ட்ரோல்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஜஸ்ட் வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா கண்ட்ரோல்ஸும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஸோ மேம் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸு வர பிரேக் ஆர் ஆக்சிலேட்டர் 2 கண்ட்ரோல்ஸ் தான் இருக்கும். மேம் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பிரேக்கு. ஸோ பிரேக்லேருந்து கால் எடுக்கும்போது வண்டி வந்து ஸ்லோவாக உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும் ஃப்ரண்ட்டில். ஸோ அந்த டைம் வந்து நம்ம லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஈஸியாக வந்து வெஹிக்கிள் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். பிரேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டச் பண்ணி ஸ்லோ பண்ண வேண்டியிருக்கும். அந்த கண்ட்ரோல் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களுக்கு. மேம் இந்த ஸ்டெப் பிரேக் எப்படி மேம் இருக்குது? use a step brake, no? Every time the signals are crossing. Step brake makes the vehicle slower in a longer distance, so we make the people behind us more aware that they should stop. So step brake is very useful for me. Okay, good. ஸோ இப்போ நந்தனம் சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் தான் டிராஃபிக் பார்க்க போகிறோம். ஸோ டி நகர் உள்ளே போயிட்டு டி நகரில் இருக்கிற டி நகர் உள்ள எல்லா பிளேஸும் வந்து சுற்றி பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த லொக்கேஷனில் மேம் எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்க, ஸோ அவங்க கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படி இருக்குது, எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மூமெண்ட்லாம் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் டே ட்ரைனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மேம் டிராஃபிக்லலாம் ஓட்ட வச்சிட்ருக்கோம். ஸோ அவங்களுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. ரொம்ப கிளியராக வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். மேம் எங்களோட ட்ரைனிங் எப்படி இருக்குது, எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? Training is excellent. Because of his training only I'm driving on my third day in Nandanam in full traffic. So the judgment class was very useful. Correct. So yeah, maybe after going to T Nagar I'll know how well I can drive. Yes, T Nagar areas, West Mambalam,